இந்த பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க, அது என்ன குறிப்பிட்டிருக்கீங்க? அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 505 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் 100% நிறைவேற்றியதாக சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது 90% என்று ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள், ஒரு முறை 80% என்று சொல்லியிருக்கிறார்கள், ஒரு முறை சகோதரி கனிமொழி அவர்கள் பேசும்போது 75லிருந்து 80% ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் வெறும் வெற்று விளம்பரமாகத்தான் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை மட்டும் தேர்தலுக்காக மட்டுமே கொடுத்து இது ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 5 ஆண்டு கால அரசாங்கத்தையும் இந்த சட்டமன்றத்தையும் முதலமைச்சர் அவர்கள் விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மக்களுக்காக எந்த திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் இல்லை, எதிர்கால திட்டங்கள் எதுவும் இதில் குறிப்பிடப்படவில்லை என்பதை இந்த தெரிவித்துள்ளேன். மகளிர் உரிமை தொகை மக்கள் எல்லாரும் வரவேற்பதாகவும் வரக்கூடிய கோடைக்கால நிதியை வரும் காலங்களில் அது கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. அவையில் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஏன் இந்த ஒரு தடவை தான் கோடை காலமா? இதுக்கு முன்னாடி 5 கோடை காலம் வந்திருக்கிறது. அந்த 5 கோடை காலம் ஏன் கொடுக்கவில்லை? அதன் பிறகு அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 28 மாதங்கள். அந்த 28 மாதங்களும் ஏன் கொடுக்கவில்லை? 28 மாதங்களுக்கு சேர்த்து கொடுத்திருந்தால் நாங்களும் அதை வரவேற்போம். இன்னொரு சார், தேமுதிக இப்போ குறிப்பாக திமுக ஒரு பட்டியலிட்டு ஒரு மதிப்பெண் போட்டு பார்த்தோம். அது மதிப்பெண்ணில் இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆல் ஃபெயில் இது எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஊடகங்கள் நிச்சயமாக இதுவரையில் 5 ஆண்டுகள் எப்படி இருந்தீர்களோ தெரியாது. மக்களின் நலன் கருதி வருகின்ற காலங்களில் மக்களுக்காக ஊடகங்கள் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறது, எதை செய்யவில்லை, கிட்டத்தட்ட 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன். ஒரு பட்டியலிட்டு ஒரு மதிப்பெண் போட்டு பார்த்தோம். அது மதிப்பெண்ணில் இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆல் ஃபெயில் இது எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஊடகங்கள் நிச்சயமாக இதுவரையில் 5 ஆண்டுகள் எப்படி இருந்தீர்களோ தெரியாது. மக்களின் நலன் கருதி வருகின்ற காலங்களில் மக்களுக்காக ஊடகங்கள் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறது, எதை செய்யவில்லை, கிட்டத்தட்ட 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன். இப்பொழுது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காப்பி தர்றேன்.